ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற படத்தை பற்றி சொல்லணும்னா இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. ஆண்கள் மட்டும்தான் சம்பாதிக்கணும், ஆண்கள் மட்டும்தான் ஜாலியாக ஊர் சுற்றணும், ஆண்கள் மட்டும்தான் வசத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படியே ஜெண்டரை ரிவர்ஸ் பண்ணி பெண்கள் மட்டும்தான் வேலைக்கு போகணும், ஆண்கள் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே அடங்கியிருந்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ எந்தெந்த மாதிரியான கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சான், நிஜமாவே இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்பவே காமெடியா சொல்ற ஒரு படம் தான் ஐ அம் நாட் அன் ஈஸி மேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஸ்கூல்ல பசங்களுக்கு டிஃப்ரெண்டா காஸ்டியூமை போட்டு விட்டு ஒரு பிளே நடக்க இருக்குது. எல்லா காஸ்டியூம்ஸுக்கும் ஆள் இருக்குது, பட் இந்த இளவரசி வேஷம் போடுறதுக்கு மட்டும் ஆள் கிடைக்கல. அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷோவும் ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் மட்டும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த இளவரசி வேஷத்துக்கு ஓகே சொல்லிடுறான். ஆக்சுவலா அந்த குட்டி பையன் வேற யாரும் இல்ல, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அந்த இளவரசி காஸ்டியூம் எடுத்து மாட்டிக்கிட்டு இவன் ஸ்டேஜ்ல ஏறி நிக்கவும் ஆடியன்ஸ் எல்லாரும் இவனை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, எந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவன் இந்த வேஷத்தை போட்டானோ அந்த பொண்ணை இவனை கிண்டல் பண்ணி பயங்கரமா சிரிக்கிறா. இதை பார்த்ததும் இந்த சின்ன வயசுலயே பொண்ணுங்க மேல பயங்கரமா வெறுப்பு வர ஆரம்பிச்சிருது. சொல்லப்போனா ஒரு ஆணாதிக்கம் கொண்டவனா மாற ஆரம்பிச்சிடறான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்போ ஒரு பெரிய ஆளா வளர்ந்துட்டான். இவன் இந்த டேட்டிங் மாதிரியான ஒரு ஆப்பை ரெடி பண்ணியிருப்பான் போல, அதை பத்தி தெளிவா மீட்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஆப்ல கூட பொண்ணுங்களை கேவலப்படுத்துற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது போல. இதை பார்த்ததும் அந்த மீட்டிங்ல இருந்த ஒரு லேடி இவனை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. ஆனா அதை பத்திலாம் அவன் கண்டுக்காம ரொம்பவே திமிரா பேசி அந்த பொண்ணை வாய் அடைச்சிடறான். இதுல ஒரு கொடுமை என்னன்னா, அங்க இருந்த ஒருத்தன் கூட அதை கண்டுக்கவே இல்லை. அதுவும் இல்லாம இவனோட இந்த ஐடியா பாஸுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. இங்கே மீட்டிங்கை முடிச்சுட்டு இவன் கிளம்பி நேரா இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த ஊர்லயே ஒரு ஃபேமஸான ரைட்டரா இருப்பான் போல, அவனை பார்க்கறதுக்கு போறான். அங்க போய் பார்த்தா நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. நம்மளாலதான் பொண்ணுங்களை அடக்கி ஆளணும்னு நினைப்பானே. அந்த ரைட்டர் ஃப்ரெண்டுக்கு அசிஸ்டன்ட் பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவள்கிட்ட ஆரம்பிச்சு அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்க கிட்டையும் நம்ம ஹீரோ வளைச்சு கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் அந்த ரைட்டர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டோட பொண்டாட்டியும் இவனோட பசங்க அங்க வராங்க. என்னன்னு தெரியல, அந்த பொண்டாட்டிக்காரி ரொம்பவே கோவமா பேசிட்டு அங்க இருந்து போயிடுறா. எதுக்கு இப்போ கோவப்பட்டு போறா அப்படின்னு இவன் யோசனை பண்ணி பார்க்கும்போதுதான் அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. பொண்டாட்டியோட பிறந்த நாளே அந்த பையன் மறந்து போயிட்டான். டேய், இப்படியே நின்றுகிட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது, முதல்ல போய் உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு பூ வாங்குறதுக்காக ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு ஃப்ளவர் ஷாப்புக்கு போறாங்க. அப்படி கிளம்பும் போது இவன் சும்மா இல்லாம இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை பார்த்து அடுத்து எப்போ நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கவும் அவ கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்த ஜென்மத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. இப்படி அசிங்கப்பட்டும் இவன் சும்மா இல்லாம ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எதிரில் நடந்து வர பொண்ணுங்களை பார்த்து விசில் அடிச்சுக்கிட்டோம், தப்பா கமெண்ட் அடிச்சுக்கிட்டும் இவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இருந்த ஒரு போஸ்ட்டை கவனிக்காம நேரா அதுல போய் முட்டிக்கிட்டு பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். கொஞ்ச நேரத்திலே மயக்கத்திலிருந்து இவன் கண் முழிக்கவும் அந்த இடத்துக்கு ஒரு நர்ஸ் இவனுக்கு எதாவது அடிபட்டுருச்சான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நர்ஸ் இவங்களை பார்த்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும் இந்த ஃப்ரெண்டு உடனே அதுவா, ஒரு 2 பொண்ணுங்க எங்களை ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது இவன் தெரியாம இந்த கம்பியில முட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லவும் இவன் ஏதோ சும்மா காமெடி பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயங்கரமா சிரிக்கிறான். உங்களுக்கு எதுவும் ஆகலையே, சரி உங்க வீடு எங்க இருக்குது, 2 பேரும் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிருவீங்களா அப்படின்னு ரொம்பவே அக்கறையா கேட்கவும் இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரின்னு 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரனோட பொண்டாட்டி இருக்கால, அவ ஜாலியா அவளோட ஃப்ரெண்டு கூட பைக்ல ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா. டேய், என்னடா இங்க நிக்கிற, சரி குழந்தைங்க வீட்டுல தான் இருக்காங்க, போய் அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஜாலியா கிளம்பி போயிடுறா. இவங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகவும் அங்க ஒரு குப்பலாரி வண்டி வரும். அதுல கூட 2 பொண்ணுங்க தான் வேலை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவோட வீடும் அந்த ஃப்ரெண்டு வீடும் பக்கத்துல தான் இருக்குது போல. சரிடா, நாளைக்கு பார்க்கலாம், நீ நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி பச்சக்குன்னு கன்னத்துல ஒரு முத்தத்தை கொடுத்துட்றான். பொதுவா பொண்ணுங்க தானே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆறுதல் சொல்ற விதமா முத்தம்லாம் கொடுப்பாங்க. இவன் என்னடா எனக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இவன் வீட்டுக்குள்ள போறான். இவன் வீட்டுல ஒரு பூனைக்குட்டி வளர்த்துக்கிட்டு இருப்பான் போல, அதை கொஞ்சிக்கிட்டே அசைதுல படுத்து தூங்கிடுறான். மறுநாள் குளிச்சுட்டு கிளம்பலாமே அப்படின்னு இவன் கபோர்டை ஓபன் பண்ணனா இவன் எப்பவும் போடுற ஃபார்மல் ட்ரெஸ், இந்த கோட் சூட்னு எதுவுமே இல்ல. அதுக்கு பதிலா கலரா டிஷர்ட், ஹூடிஸ், அப்புறம் ட்ராக் பேண்ட்டுமா தான் இருக்குது. ஆபீஸுக்கு வேற டைம் ஆயிருச்சு. ஸோ வேற வழி இல்லாம அதுல இருந்து ஒரு டிஷர்ட்டையும் ட்ராக் பேண்ட்டையும் எடுத்து மாட்டிக்கிட்டு இவன் வேகமா சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கான். இதுல ஒரு காமெடி என்னன்னா, இவன் போட்டிருக்கிற பேண்ட்டுக்கு பின்னாடி ஹார்ட் அப்படின்னு எழுதி இருக்குது. பட் இதை அவன் கவனிக்கவே இல்லை. சிக்னல் இவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா போன ஒரு பொண்ணு இவனை பார்த்து, உன் ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்குது, நீ பாக்குறதுக்கே செம ஹார்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லவும் இவன்
பயங்கரமா வெக்கப்படுறான். எப்பவுமே பசங்க தானே பொண்ணுங்களை பார்த்து இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க, ஆனா இங்க அப்படியே உல்டாவா நடக்குது. ஒரு வழியா ஆபீஸுக்கு வந்துட்டான். அப்படியே உள்ள வந்து பார்த்தா 1-2 பேரை தவிர அங்க வேலை பார்க்குற எல்லாருமே பொண்ணுங்க. என்னடா இது, நேத்துல இருந்தே எல்லாமே வித்தியாசமா நடக்குதுன்னு இவனை பார்த்துக்கிட்டே உள்ள நடந்து போனா, படத்தோட ஸ்டார்டிங்ல மீட்டிங்ல வச்சு ஒரு பொண்ணை பார்த்து இவன் எகத்தலமா பேசியிருப்பான்ல, அந்த பொண்ணு தான் இப்போ இந்த கம்பெனில பாஸா இருக்கிறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, நம்ம பாஸ் மார்க்கோவை காணோம், எங்க போயிட்டாரு அவரு? என்னது மார்க்கோ நமக்கெல்லாம் பாஸா? நல்லா காமெடி பண்றப்போ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கோ இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணி டீ காஃபி எடுத்துட்டு வர சொல்றா. என்ன இவ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவனு சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பழைய பாஸ் மார்க்கோ இருக்கான்ல அவன் இவங்களுக்கு டீ காஃபி கொண்டு வந்து கொடுக்குறான். இங்க என்னதாண்டா நடக்குதுன்னு இவனுக்கு குழப்பத்துல தலையவே பிச்சுக்கலாம் போல இருக்குது. இவன் ஒரு ஆப் ரெடி பண்ணியிருப்பான்ல, அந்த ஆப்ல பொண்ணுங்களை கேவலப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இந்த புது பாஸுக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. உன் ஆப்பை ஃபுல்லா செக் பண்ணி நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரிஞ்சு இந்த கான்செப்ட் சுத்தமா ஒர்க் ஆகாது, ஒன்னு பண்ணேன், இந்த ப்ராஜெக்டை கை விட்டுரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு செமக்கம் வந்துருது. இந்த ப்ராஜெக்டுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? என்ன தைரியம் இருந்தா என் ப்ராஜெக்ட் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் அப்படின்னு பயங்கரமா திட்டி பிரச்சனை பண்றான். இதை பார்த்து கடுப்பான அந்த பாஸ் லேடி, உனக்கு இனிமேல் இங்க வேலை இல்லை, ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி இவனை வெளியே துரத்தி விட்டுறா. என்ன நடக்குதுன்னு புரியாம இவனை சுத்தி முத்தி பார்த்தா அங்க கடைகள்லயும் சரி ரோட்லயும் சரி ஆம்பளைங்களுக்கு பதிலா பொம்பளைங்க தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் விட்டுருந்தா கூட பைத்தியம் முடிச்சணும் அப்படிங்கிற பயத்துல இவன் நேரா ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்கறான். அவங்களும் இவனுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமோன்னு ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கறாங்க. பட் எல்லாமே நார்மலா தான் இருக்குது. நாம எதுவும் பேரலல் யூனிவர்ஸ்ல மாட்டிக்கிட்டோமோ, எதுக்கு நமக்கு மட்டும் எல்லாமே வித்தியாசமா இருக்கேன்னு இவன் யோசனை பண்ணி பார்க்கும்போது தான் இவன் அந்த கம்பத்துல இடிச்சுக்கிட்ட விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது. ஒருவேளை மறுபடியும் அதே கம்பத்துல போய் மோதுனா எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்துரும் அப்படின்னு இவன் அந்த இடத்துக்கு போயிட்டு கம்பியில முட்டுன்னு முட்டுறான். இடிச்ச இடியில தலை தான் பயங்கரமா வலி எடுக்குதே தவிர அங்க எதுவுமே மாறின மாதிரி தெரியல. ஆக்சுவலா அங்க என்ன நடக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஆணாதிக்கம் இருக்கிற அந்த உலகத்துல அப்படியே ஜெண்டர் ரிவர்ஸ் பண்ணி பெண்கள் எல்லாரும் ஆதிக்கம் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க நடக்குது. அப்படியே டயர்ட் ஆனதுல இவன் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவனோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கால் பண்ணி சரக்கு அடிக்கலாம் வரியா அப்படின்னு கூப்பிடுறா. சரி குடிக்க சரக்கு கிடைக்குதுன்னு இவன் அங்க போய் பார்த்தா அங்க சரக்கு ஊத்தி குடுக்கறதுல இருந்து இந்த பப்புல எல்லாம் பொண்ணுங்க குட்டி குட்டி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆடுவாங்கல்ல, அதுல கூட ஒரு ஆம்பளை தான் ஆடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கவும் இவனால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. 2 பேரும் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரி அவளோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. பாய் ஃப்ரெண்டுன்னு நானும் ஒருத்தனை கூடவே வச்சிருந்தேன், சரி ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவன் என்னன்னா கல்யாணம் குழந்தை பெத்துக்கிறதுன்னு திரும்ப அதே சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டான். சரிதான் போடான்னு அவனை துரத்தி விட்டுட்டேன்னு ரொம்பவே கேஷுவலா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை செலிப்ரேட் பண்றதுக்கு தான் இந்த ட்ரீட் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாலியா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையிலே கிளம்பி இவன் நேரா அந்த ரைட்டர் ஃப்ரெண்டை போய் பார்க்கறான். அங்க போய் பார்த்தா சமையல் பண்றதுல இருந்து வீட்டு வேலை பார்க்கறதுன்னு எல்லாத்தையுமே இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி இவன் பொண்டாட்டிக்காரி என்ன பண்றான்னு பார்த்தா அவ பொண்ணு கூட உட்காந்து ஜாலியா டிவில ஃபுட்பால் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த மேட்ச்ல கூட பொண்ணுங்க தான் ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருக்காங்க, பசங்களை காணும். ஜாலியா இவ்வளவு மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவளுக்கு பிரசவ வலி வந்துருது. உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட இவங்களுக்கு அழகா ஒரு குழந்தையும் பிறக்குது. பொதுவா பொண்ணுங்க பிரெக்னெண்டா இருக்கிற சமயத்துல அவங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல இந்த மெட்டர்னிட்டி லீவுன்னு ஒரு 6 மாசமோ இல்ல 7 மாசமோ ஒன்று கொடுப்பாங்கல்ல, அந்த பொண்ணு குழந்தை பெத்து உடம்பெல்லாம் ரெக்கவர் ஆகி பழையபடி வேலைக்கு வர்றதுக்காக தான் இந்த லீவு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா குழந்தை பெத்துக்கிட்ட அம்மாக்காரி அடுத்த நாளே வேலைக்கு கிளம்பி போயிடுறா. ஆனா அந்த மெட்டர்னிட்டி லீவை அந்த குழந்தையோட அப்பாக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்காரன் அவனோட பாஸுக்கு கால் பண்ணி இந்த லீவ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கான். இவனோட பாஸ் யார் தெரியுமா? இவனுக்கு அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருந்தாலே நம்ம ஹீரோ கூட கடலை போட்டு மொக்க வாங்கியிருப்பான், அந்த பொண்ணு தான் இவனோட பாஸா. அதாவது அந்த ஊர்லயே ஒரு மிகப்பெரிய ரைட்டரா இருக்கா. ஆக்சுவலா இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். சரி அப்போ இவன் என்ன வேலை பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்த அசிஸ்டன்ட் வேலை, அதாவது எடுபுடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் இப்போ அந்த வேலைக்கு லீவ் போட்டதுனால ஒரு வேக்கன்ட் இருக்குதுல, இதை ஹீரோவும் நோட் பண்றான். ஆல்ரெடி இவன் வேலை இல்லாம தானே சுத்திக்கிட்டு இருக்கான், சோ அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இவனும் பாஸ் கிட்ட பேசி ஓகே பண்ணிடுறான். டேய் ஒரு நிமிஷம் இரு, நீ இப்படியே போனா அந்த சிடுமூஞ்சிக்காரி உன்னை துரத்தியே விட்டுருவா, இரு உன்னை எப்படி ரெடி பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஃபேஷியல், த்ரெட்டிங், ட்ரிம்மிங், வேக்சிங்னு பயங்கரமா அவனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா இவ தான் அந்த ஊர்ல ஒரு ஃபேமஸான ரைட்டர் ஆச்சு. சோ அந்த ஒரு திமிரில் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவளுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. எப்படி இவன் பொண்ணுன்னு எல்லாரையும் ஃப்ளர்ட் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்தானோ அதே மாதிரி தான் இவளும் தோணும் போதெல்லாம் புது பாய் ஃப்ரெண்டை மாத்திக்கிட்டே இருப்பா. இங்க இந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோக்கு பொண்ணுங்க போடுற மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு விட்டு ஆபீஸுக்கு அனுப்புறான். நம்ம ஹீரோவும் ஆபீஸுக்கு போகிற வழியில எல்லா பொண்ணுங்களும் இவனை சைட் அடிக்கிறாங்க. ஒரு வழியா இவனும் ஆபீஸுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டி விட்டுட்டு ஜாலியா நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ நீ தான் அந்த ஆளா, சரி எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒழுங்கா வேலை பார்க்கணும் சரியா, அது வரைக்கும் பாரு, அதுதான் உன்னோட டெஸ்க்,
நீ இங்கே இரு, நான் ஒரு வேலை விஷயமா வெளியில போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பவும் இவன் அப்படியே ஆபீஸ் ஃபுல்லா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க கிளீனிங் வேலைக்காக வந்த ஒரு ஆளு நம்ம ஹீரோ கிட்ட, சார் உங்க மேடம் எழுதுற புக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவங்க எழுதுற ஒவ்வொரு கதையிலையும் உயிர் இருக்குது, சொல்ல போனா அவங்கள மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயினை புகழ்ந்து தள்ளுறான். தான் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணை இப்படி புகழ்ந்து பேசுறத ஹீரோவால பொறுத்துக்கவே முடியல. அன்னைக்கு ஈவினிங் இவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கார்ல அங்க வரா. என்ன நடந்து போய்கிட்டு இருக்க, நான் வேணும்னா உன்னை ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்கவும் ஆல்ரெடி இவன் வேற செம்ம கடுப்புல இருக்கான். இல்ல தெரியாம தான் கேட்கறேன், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? பொதுவா பசங்க தான் காரை எடுத்துக்கிட்டு வந்து பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஆனா இங்க என்னன்னா அப்படியே உல்டாவா நடக்குது. நீ கூப்பிட்டா அப்படியே நான் கார்ல உன் கூட வந்துடணுமா? எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியும், நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு நடந்து போயிடுறான். இவன் என்ன இப்படி பேசிட்டு போறான்? மற்ற ஆம்பளைங்கள மாதிரி இல்லாம இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கானேன்னு இவன் மேல ஒரு தனி ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. சரி புதுசா ஒரு கதை எழுதுவோமேனு இவளு யோசனை பண்ணி பாக்குறா. இவளுக்கு நம்ம ஹீரோவோட முகம் தான் வந்து போகுது. அந்த பையன் வேற மத்த ஆம்பளைங்கிற மாதிரி இல்லாம வித்தியாசமா இருக்கான்ல. அதுவும் இல்லாம அவன் அடிக்கடி எங்க உலகத்துல ஆம்பளைங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க, ஆனா இங்க என்னன்னா எல்லாமே தலைகீழா இருக்குதுன்னு புலம்பிக்கிட்டே இருப்பான்ல. அதை யோசனை பண்ணி பார்த்து இவனை வச்சு கதை எழுத ஸ்டார்ட் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கு ஐ எம் நாட் அன் ஈஸி மேன் அப்படின்னு டைட்டிலையும் வைக்கிறா. மறுநாள் இந்த ஃப்ரெண்டுக்கான இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறான். அப்படி இவனுக்கு எங்க வந்திருக்கானுங்கன்னு பார்த்தா, எப்படி நம்ம நாட்டில் பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கவும் அவங்களோட உரிமைகளை மீட்டெடுக்கவும் மகளிர் சங்கம்னு ஒன்று இருக்குதோ, அதே மாதிரி இங்க ஆண்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு ஆண்கள் சங்கம்னு ஒன்று இருக்குது. இவனுக்கு ஏதோ பொண்ணுங்களோட அராஜகத்தை எதிர்த்து போராட்டம் பண்ண போறாங்களாம். அதுக்கு ஆள் திரட்டுறதுக்கு தான் ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோவங்க கூட்டிட்டு வந்திருக்கான். கேட்கறதுக்கே சமகாமடியா இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவால கொஞ்சம் கூட சகிச்சிக்கவே முடியல. டென்ஷன்ல சரக்கடிக்கலாமேனு பக்கத்துல இருக்கிற ஒரு பாருக்கு போனா அங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அடே யார் வந்திருக்கான்னு பாரு, சரி வா வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறா. ஆமா உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன், அடிக்கடி என்னோட உலகத்துல இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பல, அது என்னது எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க இவனும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். நான் ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தெரியாம கம்பத்துல முட்டிக்கிட்டேன், என்னன்னு தெரியல, அன்னையில இருந்து எல்லாமே தலைகீழா நடக்குது. ஆம்பளைங்க தான் வெளியில வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்க, பொண்ணுங்க வீட்டுல இருந்து குழந்தைங்களை பார்த்துப்பாங்க. அதுவும் இல்லாம பொண்ணுங்க தான் எப்ப பார்த்தாலும் மேக்கப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குதுன்னு எல்லா கதையும் சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோயினால நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இந்த கான்செப்டை கேட்கறதுக்கே நல்லா இருக்குது, பேசாம இதே ஒரு புக்கா எழுதுனா என்னன்னு பயங்கரமா ஒரு பிளான போடுறா. நம்மளால கொஞ்சம் அளவுக்கு அதிகமா குடிச்சதுல இவனால சரியா நிக்க கூட முடியல. அப்புறம் ஹீரோயின் தான் ஒரு கேபை ரெடி பண்ணி இவனை பத்திரமா அதில் அனுப்பி வைக்கிறா. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் சீக்கிரமாவே கிளம்பி எங்க போறா அப்படின்னு பார்த்தா, இவ எழுதுற புக்ஸ் எல்லாம் ஒரு கம்பெனி பப்ளிஷ் பண்ணுவாங்கல்ல, அந்த கம்பெனியோட பாஸை போய் தான் மீட் பண்றா. ஆக்சுவலா நேத்து ஹீரோ போதையில அவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான் தெரியுமா, அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம இவ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா போல. இதை எங்க பிளே பண்ணி காட்டுறா. நீங்க இதை கேட்டீங்களா? இந்த கதையை தான் நான் புக்கா எழுதணும் அப்படின்னு இருக்கேன். பெண்கள் நாம் ஆட்சி பண்ற இந்த உலகத்தை ஆண்கள் ஆட்சி பண்ணா எப்படி இருக்கும்? கான்செப்டே டிஃப்ரெண்டா இருக்குதுல. யார்கிட்டையும் இல்லாத ஒரு திமிரு துணிச்சல் இவங்கிட்ட நிறையவே இருக்குது. இவனை வச்சே நான் அந்த கதையை எழுதி முடிக்க போறேன். ஸோ இது விஷயமா எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் பணம் வேணும் அப்படின்னு இந்த பாஸ் கிட்ட கேட்கிறா. கான்செப்ட்லாம் ஓகே தான், பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஒன்று பண்ணுங்க, நீங்க கதையை ஃபுல்லா எழுதி முடிங்க, அப்புறமா உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் ஹீரோயின் இவனுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு நீ ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ணணும், ஸோ உடனே கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட இவனும் சூப்பரா ரெடியாகி ஆஃபீஸுக்கு போன அங்க அந்த பப்ளிஷர் லேடி வந்து நிக்கிறா. ரெண்டு பேரும் மாறி மாறி அறிமுகமாயிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இவங்க நம்ம ஹீரோவை பார்த்து நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அவனை கிஸ் எல்லாம் பண்றாங்க. அங்க மீட்டிங்கை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது என்னோட பழைய உலகத்துக்கே போகணும் போல இருக்குன்னு ஹீரோ விடாம புலம்பிக்கிட்டே இருக்கான். இப்போ என்ன, உன்னோட உலகத்துக்கு போகணும் அவ்வளவுதானே, ஏன் கூடவா அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் கிளப்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. இது என்னடா ரிவர்ஸ் கிளப் அப்படின்னு பார்த்தா, அங்க நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே பொண்ணுங்க மாதிரியும் ஆம்பளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது ஹீரோவோட பழைய உலகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ரிவர்ஸ் கிளப் இருக்கும். இதை பார்க்கவும் ஹீரோவால சந்தோஷத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆஹா, சொர்க்கம்னா இதான்டா சொர்க்கம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறான். ரொம்ப சந்தோஷப்படாத, இங்க இருக்கிற எல்லாருமே கே. இப்படி நீ சந்தோஷப்படுறத பார்த்தா நீயும் கே மாதிரி தெரியுது அப்படின்னு கிண்டல் அடிக்கவும், யார பார்த்துட்டு நீ கேன்னு சொல்லிட்டேன்னு பச்சக்கன்னு பிடிச்சி கிஸ் அடிச்சிடறான். அப்படியே ரெண்டு பேரும் ஹீரோவோட வீட்டுக்கு வர வழியில அவன் உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு வரான். அப்படியே ரெண்டு பேரும் ஒண்ணுமனா இருக்க ஹீரோயின் என்ன பண்றானா, இவனுக்கே தெரியாம ஒரு மைக்க வச்சு இவன் பேசுற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்றா. இந்த ரெக்கார்டிங்ஸை வச்சு புக்கை எழுதுறதுதான் இவளோட பிளான். வந்த வேலையை முடிச்சுட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. மறுநாள் சீக்கிரமே இவன் கிளம்பி ஹீரோயினை பாக்குறதுக்கு ஆபீஸுக்கே போயிடுறான்.
இவன் திடுதிருப்புன்னு வந்து நிக்கவும் இவன் ரொம்பவே பயந்து போயிடுறா. இவனுக்கே தெரியாம ரெக்கார்ட் பண்ண அந்த டிவைஸ் எல்லாம் இவளோட டேபிள்ல தான் இருக்குது. அதை இவன் பார்த்துட்டானா பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு இவனுக்கு தெரியாம அதை எடுத்து ஒளிச்சு வச்சிடறா. இந்த இடத்துல இவன் இருக்கிறது சரிபட்டு வராதுன்னு நாம 2 பேரும் ஷாப்பிங் போயிட்டு வருவோமா, நான் ஷாப்பிங்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உனக்கு ட்ரெஸ் அயன் பண்ண தெரியுமா, என்னோட ஷர்ட் அயன் பண்ணிட்டு ரெடி ஆயிரு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் இவனும் வேற வழி இல்லாம ஷர்ட் அயன் பண்ணி கொடுக்குறான். 2 பேரும் கிளம்பி நேரா ஒரு வாட்ச் கடைக்கு தான் போறாங்க. ஹீரோக்கு அந்த வாட்சை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவன் வேண்டான்னு சொல்லிடுறான். ஏன் என்னாச்சு, அந்த வாட்ச் உனக்கு பிடிக்கலையா? என்னது இதெல்லாம் ஒரு வாட்சா, இந்த மாதிரி குட்டி வாட்ச் எல்லாம் பொண்ணுங்க தான் போடுவாங்க, நாங்க எல்லாரும் பெரிய சைஸ் வாட்ச் தான் போடுவோம் அப்படின்னு இவன் சொல்லவும் பையன் ரொம்பவே டிஃப்ரெண்டா பேசுறானேன்னு இவளுக்கு ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் இவனுக்கு கால் பண்ணி ஒரு மாதிரி சோகமா பேசுறான். என்ன ஏதுன்னு புரியாம இவனு நேர்ல போய் பார்த்து பேசும்போது தான் இந்த ஃப்ரெண்டோட பொண்டாட்டி இருக்கால, அவ இவனை கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தன் கூட சுத்திக்கிட்டு இருப்பா போல. அந்த விஷயத்த சொல்லி ஓனி வாழுகிறான். இந்த மனக்கவலையை போக்குறதுக்கு வேற வழி தெரியாம ஒரு யோகா கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணிடுறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க போல. ஹீரோயின் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ ஆபீஸ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் இவன் உடனே ஒரு பார்ல எனக்கு இன்டர்வியூ இருக்குது, சோ நானும் கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்றான். என்னது இன்டர்வியூவா, எதுக்கு அங்கெல்லாம் போற, நான் உனக்கு அதை விட டபுள் மடங்கு சம்பளம் தரேன், நீ பேசாம இங்கே இருந்துறேன். இங்க பாரு, என்னால நீ கொடுக்கற சம்பளத்தை வாங்கிட்டு உனக்கு அடிமையா இங்க வேலை பார்க்க முடியாது, நீ வேணும்னா எனக்கு கீழே வேலை பாரு. எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க, மற்ற பசங்களை பாரு எவ்வளவு அமைதியா இருக்காங்க, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு இங்கே இருன்னு இவளும் கோவப்பட்டு வெளியில கிளம்பி போயிடுறா. இவ போன கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒருத்தன் குடுகுடுன்னு ஓடி வரான். கையில ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துட்டு வந்திருப்பான் போல. அதை வச்சு அங்க இருக்கிற செவருல ஹீரோயினை பத்தி அசிங்கமா எழுதுறான். ஹீரோக்கு எதுவுமே புரியல. டேய் யாரா நீ, இங்க வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்கவும் இவன் கதையா புலம்ப ஆரம்பிக்கிறான். சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டும், அதான் இந்த ரைட்டர், நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணோம். சரி அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா ஒரு லைஃப் வாழலாம் அப்படின்னு பார்த்தா அவ என்ன மட்டும் லவ் பண்ணல, என்ன மாதிரி 100 பசங்களை லவ் பண்றத சொல்லி ஏமாத்திருக்கா. யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஓன்னு ஆள ஆரம்பிச்சிடறான். இவன் இங்க இருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் அங்க வந்துடுறா. அந்த பையன் சொல்லிட்டு போனதும் ஹீரோக்கு இவன் மேல பயங்கர சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. உன்னை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, என்னையும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிருவேல, உன்னை போய் நான் நம்பினேன் பாரு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவன் விட்டுட்டு போயிட்டானா அப்புறம் புக் எழுத முடியாம போயிரும்ல. சோ எவ்வளவோ பேசி பாக்குறா, பட் எதுவுமே வேலைக்கு ஆகல. நாம எப்படி பொண்ணுங்களை யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போனோமோ அதே மாதிரி இவ்வளவு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவன் அங்க இருந்து வெளியில போயிடுறான். ஹீரோயின் கிட்டத்தட்ட பாதி புக்கை எழுதி முடிச்சிருப்பா போல. அதை எடுத்துக்கிட்டு போய் அந்த பப்ளிஷர் கிட்ட காட்டுறா. அந்த லேடியும் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கதை வந்து பப்ளிஷருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. நீ எப்படியாவது அவங்க கிட்ட பேசி இந்த புக்கை எழுதி முடிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. இப்படி அவனை ஏமாத்தி கதை எழுதுற விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா இதுக்காக தான் பழகுனியான்னு அவன் கேட்டா நான் என்ன பண்ணுவேன், அதனால அந்த கதையை இதோட ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லவும் இந்த பப்ளிஷர் லேடிக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன பேசுற நீ, இந்த புக்கு மட்டும் பப்ளிஷ் ஆச்சுன்னா உனக்கு எப்பேற்பட்ட பேர் கிடைக்கும் தெரியுமா, மனசுல எதை போட்டும் குழப்பிக்காம ஒழுங்கா புக்கை எழுதி முடிக்கிறத பாருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு துரோகம் பண்ணதை நினைச்சு இவ ரொம்பவே ஃபீல் பண்றா. எங்க போனாலும் சரி ஹீரோவோட நினப்பாவே தான் இருக்குது. என்ன நினைச்சான்னு தெரியல. அந்த பப்ளிஷருக்கு கால் பண்ணி மேடம் நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த புக்கை நான் ஃபினிஷ் பண்ண போறதும் இல்ல, அதை நான் பப்ளிஷ் பண்ண போறதும் இல்லைன்னு சொல்லிடுறா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா இவன் என்னதான் கோவப்பட்டு கிளம்பி வந்தாலும் ஹீரோயினோட நினப்பு வந்து இவனை போட்டு வாட்டி எடுக்குது. அவளை நினைச்சு வீட்டுக்குள்ள தனியா உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் இவனுக்கு கால் பண்ணி மன்னிப்பெல்லாம் கேட்டு வெளியில எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு கேட்டிருப்பா போல. இவனும் கோவத்தெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு 2 பேரும் கார்ல ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி போறாங்க. நேரா ஒரு லாட்ஜுக்கு போய் ரூம் எடுத்து நாள் கணக்கா 2 பேரும் அங்கேயே ஸ்டே பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரும் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது காரோட பின் டயர் பஞ்சர் ஆகிருது. இப்படி கார் டயர் பஞ்சர் ஆச்சுன்னா பொதுவா பசங்க தானே இறங்கி அதை சரி பண்ணுவாங்க. ஆனா இங்க நம்ம ஹீரோயின் இறங்கி பஞ்சர் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அங்க புதுசா கல்யாணம் ஒரு ஜோடி வெளியில நடந்து வரதை நம்ம ஹீரோ பாக்குறான். அதுல பொண்ணு மாப்பிள்ள போட்டிருக்க ட்ரெஸ்ஸை மட்டும் நல்லா கவனிங்க, இதுல கூட அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை பார்த்து நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுறான். ஹீரோயினுக்கும் இவன் மேல ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும்ல, சோ இவன் கேட்டதுமே டக்குன்னு ஓகே சொல்லிடுறா. இதை கேட்டது ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் என்ன, நேரா அப்பா அம்மா கிட்டையும் இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்டையும் இவங்க லவ் பண்ற விஷயத்த சொல்லிடுறான். மறுநாள் அந்த ஆண்கள் சங்கம் இருக்குதுல்ல, அவங்க ஒரு போராட்டம் நடத்துறதா சொல்ல அந்த போராட்டத்துல நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் கலந்துக்கிறாங்க. எதுக்காக இந்த போராட்டம் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு அவார்டு ஷோ நடக்குது போல. அந்த ஷோக்கு பொண்ணுங்க மட்டும்தான் அலவுடு, ஆம்பளைங்க உள்ளே போக கூடாது. நாங்களும் அந்த அவார்டு ஷோக்கு போவோம், எங்களுக்கும் அதுக்கான உரிமை இருக்குதுன்னு தான் இப்படி ஒரு
ஒரு போராட்டம் பண்றாங்க. இவனுங்க கும்பலா நடந்து வரதை பார்க்கவும் பொண்ணுங்க எல்லாரும் இவங்களை காரி துப்புறது மட்டும் இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ அந்த பப்ளிஷர் லேடியை மீட் பண்றான். இவன் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அந்த விஷயத்த பப்ளிஷர் கிட்ட சொல்லவும் இவங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. என்னது, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அவளுக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. பதறி போய் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறான். பட் அவ போனை எடுக்கல. சோ இவன் சைக்கிளை எடுத்துக்கிட்டு வேக வேகமா கிளம்பி நேர ஹீரோயினோட ஆபீஸுக்கே போயிடுறான். அங்க போயிட்டு ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமான்னு இவன் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் பயந்த மாதிரியே அங்க நம்ம ஹீரோயினோட மேரேஜ் சர்டிபிகேட் இருக்குது. இதை பார்த்ததும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா இவளோட புருஷன் இருக்கான்ல, அவனோட வீட்டுக்கு வந்திருக்கா. ஆக்சுவலா இவங்களுக்கு ஆல்ரெடி டிவோர்ஸும் ஆயிருச்சு. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறா. பொண்ணை நேர்ல பார்த்து பேசி 2 பேரும் ஆபீஸுக்கு வந்து பார்த்தா அங்க திங்ஸ் எல்லாமே செதறி போய் கிடக்குது. இத பொண்ணும் பார்த்துட்டு நீ திருந்தவே மாட்டல, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இத ஹீரோ தான் பண்ணிருப்பான்னு இவளுக்கும் தெரியும். எதுக்காக அவன் இவ்வளவு கோவப்பட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தா இவன் நம்ம ஹீரோ வச்சு கதை எழுதிக்கிட்டு இருந்தால அந்த பேப்பர்ஸ் அப்புறம் ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்திருப்பான் போல. இவ்வளவு நாளா கதைக்காக தான் நம்மளை யூஸ் பண்ணிருக்கிறா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கடுப்புல தான் இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிருக்கான். அவங்கிட்ட பேசி எப்படி புரிய வைக்க போறேன் அப்படிங்கிற டென்ஷன்ல இவ ஹீரோவை தேடி கிளம்பி போறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றானா சோகத்துல ஒரு பாருக்கு போயிட்டு நிம்மதியா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற 4-5 பொம்பளைங்க நம்ம ஹீரோவை ஈவ்டீசிங் பண்றது மட்டும் இல்லாம இவங்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி கொடுமைலாம் பொண்ணுங்களுக்கு தான் நடக்கும். ஆனா அப்படியே இங்க ஆப்போசிட்டா நடக்குது. இந்த விஷயம் எப்படியோ ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் தெரிய வர யார் அது என் ஃப்ரெண்டு கிட்ட வம்பளுக்குறதுன்னு இவன் பொண்டாட்டிய துணைக்கு கூட்டிக்கிட்டு கிளம்பும் போது ஹீரோவை தேடி ஹீரோயின் இங்க வந்துடுறா. விஷயம் கேள்விப்பட்டதுமே 3 பேரும் ஒன்னா கிளம்பி அந்த பாருக்கும் போறாங்க. அங்க நம்ம ஹீரோவை ஈவ்டீசிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா 4-5 பொண்ணுங்க. அவங்க எல்லாரும் கூட இந்த ஃப்ரெண்டோட பொண்டாட்டி கறியும் நம்ம ஹீரோயினும் பயங்கரமா ஃபைட்லாம் பண்ணி ஒரு வழியா அவனை காப்பாத்திடுறாங்க. ஹீரோயின் நேரா அவனை போய் பார்த்து நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கறா. ஆனா அவன் கோபத்துல அவளை தள்ளி தள்ளி விடுறான். இங்க பாரு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆரம்பத்துல உன்னை வச்சு கதை எழுதணும் தான் உன் கூட பழகுனேன். ஆனா அது தப்புன்னு எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. என்னால அந்த குற்ற உணர்ச்சியை தாங்கவே முடியல. அதனாலதான் அந்த புக்கு எழுதுறதே கைவிட்டுட்டேன் அப்படின்னு இவளும் எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா ஹீரோ போதையில அவ சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல 2 பேரும் மாறி மாறி முட்டிக்கிட்டு பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண் முழிச்சு பார்த்தா இவ ஒரு ஆம்புலன்ஸ்குள்ள இருக்கிறா. அதுவும் இல்லாம இவளை சுத்தி ஆம்பளை பசங்களா இருக்காங்க. அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இவ ஆம்புலன்ஸ்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா இவ இப்ப நிக்கிறாள ஒரு இடம். இந்த இடத்துல தான் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கம்பத்துல மோதிக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுந்திருப்பான். ஒண்ணுமே புரியாம இவளும் சுத்தி முத்தி பார்த்தா அங்க பொண்ணுங்க எல்லாருமே குட்டி குட்டியா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம அங்க இருக்கிற துணி கடையில இருந்து எல்லா இடத்துலயும் பொண்ணுங்களோட போட்டோவும் பொண்ணுங்க தான் அழகு அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. இவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அங்க ஒரு ரோட்டு கடையில உட்காந்து இவ சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட்டமா நிறைய பொண்ணுங்க எங்களுக்கும் சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம ஹீரோ பயங்கர குழப்பத்துல சுத்திக்கிட்டு இருந்தானோ அதே நிலைமை தான் இப்போ நம்ம ஹீரோயினுக்கும். ஆக்சுவலா ஹீரோ இவ கிட்ட சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இப்போ உண்மையா நடக்கிறத பார்த்ததும் இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதிர்ச்சியில அப்படியே சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துக்கு நடுவுல இவளோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ அங்க ஓடி வரான். அவனை அங்க பார்த்த சந்தோஷத்துல ஹீரோயினும் குடுகுடுன்னு ஓடி போக இந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் பெரிய ஆளு, பொண்ணுங்க எல்லாரும் எங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் புரிகிற விதமா இந்த உலகம் அப்படியே ஆப்போசிட்டா மாறி இருந்தா நாங்க படுற கஷ்டம் உங்களுக்கு புரியும்னு ரொம்பவே சூப்பரா சொல்லியிருக்காங்க. அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.